நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க இதுல தலையிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் நம்ம பிரச்சனையை இவ்வளவு சீக்கிரமா பைசல் பண்ணி இருக்கிறாங்க. அல்ப சந்தோஷப்படாதீங்க. இதுதான் முதல் படி. நம்ம லட்சியத்தை அடைய இன்னும் நாம ஏறி போக வேண்டிய படிகள் எத்தனையோ இருக்கப்பா. சின்னதுரை எங்க அங்க வந்தா? பூட்டி இருந்த கேட்டை திறந்து விட்ட உடனே கும்பலோட கும்பலா உள்ள நுழைஞ்சிட்டாரு போல இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. அவனுக்கு யாருக்கு வேலை கொடுத்தது? அதானே வேலை வாங்க வேண்டிய இவரு ஏன் வேலை செய்யணும்? நீ போய் அவனை என் ரூமுக்கு வர சொல்லிட்டு ஒர்க்ஸ் மேனேஜரை பார்த்து விவரம் விசாரிச்சுட்டு வா. என்னப்பா சின்ன தர வாயா செக்ரட்டரி தர என்ன? ஆமா உனக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் என்னப்பா? உனக்கு பணம் வேணும், பவுச்சர்ல கையெழுத்து போடு. அட வேர்வை சிந்தனை கொஞ்ச நேரம் வெயிட் லிஃப்ட் தூக்கு சரியா போச்சு. இப்படி வேலை செய்யறதோ உடற்பயிற்சி தாயா. உனக்கே அவமானமா இல்ல? வேலை செய்யறதே அவமானமா? கரெக்ட் நீ சொல்லதான் கரெக்ட். இந்த பாரு இத நேரடியா உங்க அப்பாட்ட நீயே சொல்லு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருப்பா. சங்குதியாச்சு சாப்பாட்டு நேரம். அப்புறமா வாயா போயா போயா. என்ன ஸ்பெஷல்? இங்க வழக்கம் போல பழைய சோறு, வெங்காயம். வெரி குட். ஒரு உருண்டை நீரடா மணி. பழைய சோறு, ராத்திரி வச்ச கருவாட்டு குழம்பு. வெரி குட். 2 உருண்டை சீக்கிரமே. நீனமா தினப்பாலே சாம்பார் சாதம் தான். என்னடா என்னடா கிண்டல? ஏடா சாம்பார்னா என்னடா கேவலம்? தினம் காலையில ஒரு இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பார் பண்ணிக்கிறீங்க. நீங்க எல்லாம் சாம்பார் சாப்பிடாம சாணியா கட்டிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சாம்பார் சாப்பிட்டாங்கடா. ஏண்டா இங்க வந்த? வர சொன்னீங்க வந்தேன். நான் அதை கேட்கல. என் வாரிசே இல்லைன்னு ரோஷத்தோட சொல்லிட்டு வீட்டு கேட்ட தாண்டி போனவன் இப்ப என் மில்லு கேட்டு கூட நுழைஞ்சேன். உங்க வாரிசுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் இங்க வரல. ஒரு லேபர்ங்கிற முறையில கூலிக்கு வேலை செய்ய வந்தேன். என் உறவு கசக்கும் போது காசு மட்டும் இனிக்குதோ கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு வேற இடத்துக்கு போறதானே. எனக்கு வேலையே இங்கதான் இருக்கு. அது மாரடிக்கிற வேலை இல்லை. மானத்தோட உங்க முன்னால மாறுதட்டி நின்று உங்க ஆணவத்தை முறியடிக்கிற வேலை. ஏய், எனக்கு புள்ள வேணும் நான் நினைச்சு நீ பிறந்தவன்டா. எனக்கு பூச்சி காட்டுறியா நீ? மரியாதையா சொல்றேன், ஒரே நிமிஷத்துல இந்த மில் காம்பவுண்ட் விட்டு நீ வெளியே போகணும். இல்ல போக வைப்பேன். நீங்க பூச்சி காட்டாதீங்க. வேலையை வாங்கிட்டு வெளியே விரட்டுறதுக்கு நான் ஒண்ணு நிற கூலி இல்ல, நிரந்தர கூலி. உங்க செல்வாக்கு என்கிட்ட செல்லாது. ஏன் உத்தரவு இல்லாம உன்னை இங்க வேலைக்கு வைக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் இப்போ உங்க கையில இல்ல, நீங்களே இன்னொருத்தர் கையில. இல்லடா, ஏன் கை மீறி போயிட்ட உன் மேல கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இன்னும் என் கையில தாண்டா இருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை என் கையால அடிச்சுட்டா அதை யாராலையும் திருத்தி எழுத முடியாது. அடிச்சுதான் பாருங்க. இது என்ன பள்ளிக்கூடமா? பேர அடிச்சிருவேன்னு பயமுறுத்துங்க. அது நீங்க வச்சா பேரா இருக்கலாம், ஆனா அதை அடிக்க இப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த பேரை சுத்தி சட்டம்ங்கிற பாதுகாப்பு இருக்கு. சட்டம் என்னடா சட்டம்? நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம ஒழிச்சு கட்டிடுவேன், ஜாகிரதை. நான் முத்தையே இல்ல முதலாளி. என்னடா சொன்ன? மரியாதை கொடுத்த மரியாதை வாங்க.